தானா? வேற என்னையா? கும்புரசாமி. பேர சொல்லு. கும்புரசாமி. சரிப்பா, வேற என்னன்னு சொல்லு. கும்புரசாமி. பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். வேற தானடா கேட்டேன், அதுக்கேண்டா இத்தனை கும்பிடு போடுற? கும்புரசாமி. சரிப்பா. தலைவர் அவர்களே, தலைவர் மட்டுமல்ல, நாங்கள் உங்கள் அழைப்பது குடும்ப தலைவர் என்று நாங்கள் அழைக்கிறோம். இந்த பிறவி உங்களுக்கானத பிறவி. உங்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம். நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட போயல. நான் மானம் உள்ளவன்டா. எனக்கு என்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு முதல் சமாதியில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும். என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. ராஜராஜ சோழனுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் இருந்ததை போல இந்த கழகாட்சி கட்டி முடிப்பதற்கு என் தளபதிக்கு துணையாக இருந்தது என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாக இல்ல. அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். எங்க ஊர்க்கா சொல்லு. ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். மர்க்கா சொல்லு. ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன. தேனியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் பங்கேற்க வந்தவர்களுக்கு திமுகவினர் பணம் கொடுக்கும் காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பரப்புரை முடித்து உதயநிதி ஸ்டாலின் பெரியகுளம் புறப்பட்டு சென்ற பிறகு அங்கு வந்த பெண்கள் உள்ளிட்டோருக்கு தலா 200 ரூபாய் விநியோகம் செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும், கத்திரி. தற்போது வெளியிட்டிருக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையும் பிற மாநிலங்கள் பின்பற்ற வகையில் அமைந்திருக்குமா? அப்படி இருக்கும்னா ஏதாவது முக்கிய அம்சமா பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. நான் ஷார்ட்டா தான் படிச்சு சொல்லியிருக்கிறேன், முழுசா படிச்ச நேரம் இல்லை, அதனால புக்கு உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க, நீங்க படிச்சு பாருங்க. அதுல எல்லாமே கேட்கிற அம்சம் அத்தனை இருக்கும். தம்பி, அது 1000 பக்கம் ரிப்போர்ட். அனக்சர் ABCDன்னு 18 இருக்கு. 15 ரூபா செக்ரட்டரியேட்ல கட்டி சாவாசமா படிச்சு பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லு. அது மட்டுமல்ல, அண்ணன் ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமா முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அரசியல கத்துக்குட்டி. அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் ஆடுது. அதுவும் முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது முதல் தடவை. ஏதோ அவருக்கு நம்ம சொல்லி 2 வார்த்தைகள் சொல்லி அவர் நம்மளை பத்தி பாராட்ட மாட்டார் நினைச்சிட்டு நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடறேன். நான் ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் 40 நமது நன்றி வணக்கம். ஓட்டு கேட்க மறந்துட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. இது சொன்னாலே போதுமே, நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும், ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுவாங்க. முதலமைச்சர் செஞ்சத அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. முதலமைச்சர் செஞ்சத செய்ய போறது நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். அவனை சொல்லி நிறுத்துங்களா? முதலமைச்சர் செஞ்சத செய்ய போறது நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். ரிமோட் எடுத்து அடிச்சிங்களேன் டிவியில, அந்த ஆளு தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் என்ன கையில தான் இருக்கு. ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். டிவியே அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட், நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. ஏப்ரல் 19 தேதி இருக்கு. இன்னைக்கு தேதி 26. இன்னும் 4 நாள் தான். இன்னைக்கு தேதி 26. இன்னும் 4 நாள் தான். இன்னைக்கு தேதி 26. இன்னும் 4 நாள் தான். Hey, I've seen this one. This is a classic. ஏப்ரல் 19 தேதி இருக்கு. இன்னைக்கு தேதி 26. இன்னும் 4 நாள் தான். இன்னும் 24 நாள் தான் இருக்கு. ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா.
அதான் ஒரே ரத்தங்கிறது. நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிட்டேன். அடுத்து தலைவர் வருவாரு. ஒரு வாரத்துல கண்டிப்பா தலைவர் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாரு. தேர்தல் வாக்குறுதியை கண்டிப்பா சொல்லுவார். எங்க சொல்லு. முழுசா படிச்ச நேரம் இல்ல, அதனால புக்கு உங்கள்ட்ட கொடுக்க போறாங்க. நீங்க படிச்சு பாருங்க. அதுல எல்லாமே நீங்க கேட்கிற அம்சம் அத்தனை இருக்கும். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. நான் டெல்டாக்கார காங்கிரஸோட கூட்டுக்கார, காவேரி கேட்டா மூட்டுக்கார, வாக்கு போகும் அல்டாக்கார, கேள்வி கேட்டா பல்ட்டிக்கார, சர்வாதிகாரி வாட்டுக்கார, ரெய்டு வந்தா ஓட்டக்கார, உப்பிக்கெல்லாம் பேட்டாக்கார, வண்டு முருக வீச்சுக்காரண்டா, நான் துண்டு சீட்டு பேச்சுக்காரண்டா, நான் எப்பொழுதும் துண்டு சீட்டு பேச்சுக்காரண்டா. நான் டெல்டாக்கார காங்கிரஸோட கூட்டுக்கார, காவேரி கேட்டா மூட்டுக்கார. ஊழல் பெருத்தாச்சு, ஊரே வெறுத்தாச்சு. ஊழல் பெருத்தாச்சு, ஊரே வெறுத்தாச்சு. மானியம் எதிர்பார்த்து மானம் பறி போச்சு. வீடு ரைடு வரும் நேரத்துல, கெட்டுல தலைவிடுவோம் போலத்துல. அவன் நிலத்துக்குத்தான் போராடுறான் பாருங்க, அந்த விவசாயிக்கே குண்டாஸ் போட பார்த்தோங்க. அவன் நிலத்துக்குத்தான் போராடுறான் பாருங்க, அந்த விவசாயிக்கே குண்டாஸ் போட பார்த்தோங்க. ரோடு பழக்கும் பாரு, இது மழைக்கு மூழ்கும் ஊரு. முட்டை கதையும் நாரும், நீ முட்டி கொடுத்து ஏறு. துண்டு சீட்டு பேச்சுக்காரண்டா, நான் வண்டு முருகன் வீச்சுக்காரண்டா, நான் எப்பொழுதும் துண்டு சீட்டு பேச்சுக்காரண்டா. டெல்டாக்காரன் காங்கிரஸோட கூட்டுக்காரன், காவிரி கேட்டா மியூட்டுக்காரன். கோப்பை நீ கொடுத்தா கோசை நான் கொடுப்பேன். கோப்பை நீ கொடுத்தா கோசை நான் கொடுப்பேன். மாப்பை களமிறக்கி காசை நான் அடிப்பேன். அப்பப்போ மடையை மாற்ற மனு எடுப்போம். கவர்னர் இடம் பிடிச்சா மனு கொடுப்போம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.